ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு விமானத்தை வரையவும். இறக்கைகளை கீழ் நோக்கி வரையவும். மண்டை அரைக்கோளம், முன்னால் 6 சக்கரம், உடம்பு பகுதியில் ஒரு குழாய், சிறிய அளவில் நீளம் குறைந்திருக்கும், பின்னால் 8 சக்கரம். இந்த விமானம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் வானில் பறந்தது. கண்டுபிடித்த நாடு எகிப்து. இன்றும் மியூசியத்தில் சக்ரா என்னும் ஊரில் இருக்கிறது. எரிபொருள் பெட்ரோல் அல்ல, காக்கில் என்னும் திரவம். இது பெட்ரோல் போல் ஒரு காலத்தில் பூமியில், இப்போது இல்லாமல் போனது. பெட்ரோல் இன்னும் 41,000 ஆண்டுகள் மட்டுமே இருப்பில் உள்ளது. அதற்குள் பிதா மீண்டும் புது சந்ததி உருவாக்க திட்டமிட்டுள்ளார். வீடு, வாசல் எல்லாமே பூமியில் சென்று மக்கி மீண்டும் கனிம வளங்கள் பெருகி நிலங்கள் காட்டுத்தனமாக புதர்களை பெருக்கி மனித உயிர்கள் மீண்டும் பல்கி பெருக 60,000 ஆண்டுகள் பிடிக்கும். பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்காவின் வடகிழக்கில் சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அதி அற்புத போர்க்கப்பல் 2500 ஆண்டுகளாக மூழ்கி கிடக்கிறது. இன்றும் மரப்பலகைகள் ஒரு துரும்பேனும் சிதையவில்லை. இயந்திரங்கள் இப்போதுள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க 1000 ஆண்டுகள் ஆகும். கிணறு போல் நீரை வட்டமாக ஒதுக்கி நிலப்பரப்பை காட்டும் காற்றழுத்த இயந்திரமும் உண்டு. 10 ஆண்டுகள் நீரை விட்டு மேலே வர வேண்டாம், அவ்வளவு வசதி. அதேபோல் ஒரு ஆச்சரியம், இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் மாருதி என்ற பெயர் இதே வடிவில் ஓடியது. அமேசானுக்குள் மனிதர்களை அனுமதிக்காததற்கு காரணம் வெள்ளவராயனையும் மீறி அப்போதுள்ள சாதனங்கள் நவீன பங்களாவின் 285வது மாடியின் முகப்பு போன்று சில தடயங்கள் முற்றிலும் அழியாத நிலையில் உள்ளன. மிக கொடுமையான ஹைட்ரஜன் குண்டுகள் வெடிக்காமல் புதைந்து கிடக்கின்றனர். வெடித்தால் அமெரிக்காவிலும் எரிமலையா என்று அதிர்வார். இலங்கையில் வெந்நீர் என்று சொல்வார்கள், அறிவீர்களா? உள்ளே வெடித்த குண்டின் மகிமை அது. 2 நூற்றாண்டுகளாக வெப்பம் மாறவில்லை. குண்டின் மகிமை அறிவு.